என்னப்பா இவரு ஏதாவது புரிஞ்சுதா? டேய் இவ்வளவு பேசிட்டு இவர் நம்ம இந்த சன்னாசூர்ல துணிகள்ல போடுவாங்கல்ல அந்த மாதிரி ஏதோ பாட்டு பாடுற மாதிரி ஏதோ பண்ணிடுறாரு. சரி நான் மலையாளம் கேட்கிறேன். பாட்டு மலையாளம் தமிழ்லாம் கலக்குது. சரி நான் கேட்கிறேன், ஏ குல தெய்வம் அப்படின்னா கூட எனக்கு குல தெய்வம்னு ஏதோ 3 வார்த்தை புரிஞ்சுது. என்ன இவரு பாடினதுல ஏதாவது புரிஞ்சுதா? ரெண்டும் ஒண்ணு தானே. ஒருவேளை விமர்சனங்கள் எடுத்து வைப்பது தவறல்ல. ஏதாவது ஒரு தவறு நடந்துச்சு அப்படின்னா, அல்லது வேத வசனத்தை யாராவது தவறாக வியாக்கியானப்படுத்துகிறாங்க, பேசுறாங்க அப்படின்னா, தாராளமாக வசன அடிப்படையிலே நாம் ஒருவரை விமர்சிக்கலாம், தவறல்ல. அவர் குற்றத்தை சுட்டிக்காட்டலாம், தவறல்ல. ஆனா அந்த கேலி, கிண்டலு, நையாண்டி, நக்கலு இந்த மாதிரி பண்றது பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவத்துக்கு அது ஆரோக்கியமான ஒரு விஷயம் கிடையாது. என்னைக்குமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழணுமே ஒழிய, மாறாக வேறு விதமாக நம்ம வாழக்கூடாது. நம்ம ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. நான் சரியா தான் இருக்கிறேன் அப்படின்னு எல்லாருக்கும் அந்த ஒரு நினப்பு இருக்கும். ஆனா நீங்க சரியா வேத வசனத்தினுடைய கண்ணாடியை வச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க யாரு என்பதை அந்த கண்ணாடி சரியாக உங்களை அடையாளம் காட்டிக் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா, இந்த ரோஸ்டிங் கிறிஸ்டின் சேனல்ல இருக்கிற இந்த சகோதரர்கள் அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா, விமர்சனம் என்கிற அந்த போர்வையில பாத்தீங்கன்னா, நக்கலு, நையாண்டி பண்றது, ஒருமையில பேசுறது, கிண்டல் கேலி பண்றது, இந்த பாடி வச்சு சேவ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பண்றது, பாடி ஷேவ் பண்றது, இப்படிமான நிறைய தரக்குறைவான செயல்கள்ல அதிகமா ஈடுபடுறாங்க. இது கிறிஸ்தவத்துக்கு ஆரோக்கியமான ஒன்று கிடையாது. இது கேட்கும்போது கிறிஸ்தவங்களே ஒன்றும் இல்லை, சரியில்லைப்பா, எந்த ஊழியக்காரனுங்க இல்லை சரியில்லைப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பின்பத்தை தோற்றுவிக்க வன்மாகத்தான் இவர்களுடைய தொடர்ச்சியான வீடியோக்குள்ளேயே இருக்குது. அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, அதாவது அவங்களுடைய ஒன்லி ஜீசஸ் கொள்கையில மற்றவங்க இல்லை அப்படின்னா பாத்தீங்கன்னா, எந்த ரீதியிலாவது அவர்களை தரம் தாழ்த்த வேண்டும், அவர்களை குறைத்து பேசி மக்களிடத்துல புரோபகண்டா செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில உபாயமாக பல தந்திரமான விஷயங்களை செய்து பார்த்தீங்கன்னா, அவங்க பெயரை கெடுக்கிறது, அவங்க ஊழியத்தை கொச்சப்படுத்துறது, அவங்கள பாடி ரோஸ்ட் பண்றது, கேலி, கிண்டலு, நையாண்டி இந்த மாதிரி விஷயங்கள தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு வர்றாங்க. இது கர்த்தருக்குரிய சிந்தை இல்லை. நான் இந்த சகோதரர்களுக்கு சொல்றேன், நீங்க கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறீர்களா? சற்று யோசிச்சு பாருங்க. நம்ம விமர்சிக்கலாம், தவறே கிடையாது. ஆனா நீங்க நக்கலு, நையாண்டி பண்ணி கிண்டல் பண்றீங்களே, இயேசு கிறிஸ்து இப்படி செய்வாரா? இப்படியா நாம் கிறிஸ்துவனிடத்திலே கற்றுக்கொண்டோம்? இப்படி நாம் கிறிஸ்துவனிடத்திலே கற்றுக்கொள்ளவில்லையே சகோதரர்களே. தயவு செய்து இப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். சரியாக மக்களை வஞ்சித்து அவருடைய உடைமைகளை, அவங்களுடைய பொருட்களை, அவங்களுடைய பணங்களை திருடுகிற இன்னைக்கு அநேக கள்ள ஊழியர்கள் வந்துட்டாங்க. வேத வசனத்தை தவறாக திரித்து போதிக்கிற அநேகர் எழும்பி இருக்கிறாங்க. அவங்கள குறித்து நம்ம என்ன செய்யலாம்? விழிப்புணர்வு கொடுத்து மக்களை எச்சரிக்கலாம். ஆனா வேண்டுமென்றே என்ன செய்யறோம்? எல்லாத்தையும் இங்க இருக்கிற ஒருத்தரையும் விடல, எல்லாத்தையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி கிண்டல் பண்றது. அவங்க தவறை செய்யாம இருந்தும் கூட தவறாக அதை நம்ம காட்டுறோம் பாத்தீங்களா? அது எந்த ரீதியில எவ்வளவு பெரிய தவறு. சமீபத்துல ஒரு வீடியோ அவங்க போட்டிருக்கிறாங்க, நம்ம சாலமோன் சகோதரர் குறிச்சு. அவர் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ராப் பீஸை போட்டு ஆடின ஜான் ஜெபராஜ விமர்சித்து பேசியிருக்கிறார். அப்படித்தான் இருக்குது ரோஸ்டிங் கிறிஸ்டின் சேனல். அந்த வாலிபர்களுக்கும் அவங்களுக்கும் அந்த சகோதரருக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா அதை குறித்து அவங்களும் விமர்சித்து போட்டிருக்காங்க, இது எவ்வளவு பெரிய தப்புன்ட்டு. அதே தான் சாலமோன் சகோதரரும் விமர்சித்து அந்த வீடியோவை பதிவிட்டு இருக்கிறார். இது கிறிஸ்தவத்துக்கு ஆரோக்கியமான நிலைமை இல்லை. அதாவது ஒரு தனி மனிதனை ஹீரோவாக அங்க காமித்து அங்க பண்றாங்க. அது ஆராதனை அல்ல. அது ஒரு மயக்க நிலைமைக்கு கொண்டு போகும், அது வாலிபர்களை கெடுத்து விடும் என்பதாக வசன அடிப்படையிலே சரியாக போதிக்கிறார். உடனே இவங்க அதுக்கு என்ன எடுத்து அதை செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சாலமோன் சகோதரர் அவருடைய சபையில ஒரு கீர்த்தனை பாடலை பாடுகிறார். மெஜாரிட்டியாக இன்னைக்கு இருக்கிற நிறைய பாட்டுல சத்தியம் இல்லை. ஆனா பழைய கீர்த்தனை பாடல்கள்ல நிறைய பாடல்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல சத்தியங்கள் அடங்கி இருக்குது. சில சமயங்கள்ல அந்த கீர்த்தனை பாடல்கள்ல சில சொற்கள் புரியாமல் இருக்கலாம். அந்த விஷயத்தை பயன்படுத்தி இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இவர் பாடுறது மட்டும் புரியுதா இங்க, இவர் நம்ம ஜான் ஜெபராஜ் பாடின பாடல் புரியல, அது ஆராதனை அல்ல அப்படின்னு பேசுற சாலமோன், இவருடைய சபையில பாடுகிற இந்த பாடல் மட்டும் புரிகிறதா என்று அதை ஒரு கொச்சைப்படுத்துறாங்க. அது எந்த ரீதியில அந்த இடத்துல தப்பா இருக்குதுன்னு எனக்கும் தெரியல. அந்த வீடியோவை அவர் பாடும்போது நான் பார்க்கிறேன், அவ்வளவு கண்ணியமாக பயபக்தியோட அவங்க அழகா பாடுறாங்க. இதை கூட குறை பேசணுமா?
இதுல எங்க குற்றம் இருக்குது, குறை இருக்குது? கேட்டா புரியல அப்படிங்கிற ஒரு சொல்ல அவங்க பயன்படுத்தினத பாக்குறேன். அப்பா, நம்ம வச்சிருக்கிற வேதாகமத்திலேயே நிறைய சொற்கள் புரியாம இருக்குது. எத்தனையோ சொற்கள் பார்த்தீங்கன்னா அந்த சொற்களுடைய சரியான அர்த்தம் பெரும்பான்மையான கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. அதுக்காண்டு பைபிள் படிக்காம போட்டுறோமா? தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். அந்த பாடலை போய் நீங்க முதல்ல எடுத்து அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அழகா தெளிவா சத்தியத்தின் அடிப்படையில் அந்த கீர்த்தனை பாட்டெல்லாம் அமைஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரியலன்னா அதை நீங்க ரோஸ்ட் பண்ணுவீங்களா? அப்ப பைபிள்ல உங்களுக்கு சில வசனங்கள் புரியல அப்படின்னா நீங்க உடனே பைபிள் வசனத்தை ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்களா? இது என்ன என்ன தன்மை உங்களுடைய தன்மைன்னு தெரியல. இதுல சரவணன் சகோதரர் சொல்றாப்புல, ஆராதனைனா முதல்ல அவருக்கு தெரியலையா, ஆராதனை இவங்க கிட்ட கத்துக்கட்டுமா? ஆராதனைங்கிற டைட்டில்ல சகோதரர் சாலமன் அவர்கள் நிறைய வீடியோ போட்டிருக்காரு. நானும் கூட வீடியோ போட்டிருக்கிறேன். போய் நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஆராதனை என்னன்னு தெரியுமா? நம்முடைய வாழ்ற வாழ்க்கை தான். நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்பாடு, இது எல்லாம் நம்முடைய தேவனுக்கு மகிமையா இருக்கணும், அவ்வளவுதான். வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் எதை செய்தாலும் அது கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காகவே செய்யுங்கள். அதனால சபையில நம்ம வரும்போது அங்கு ஏறெடுக்கிற பாடல்களாக இருந்தாலும் சரி, அங்கு ஏறெடுக்கிற எல்லா நிகழ்வுமே கடவுளுடைய நாமத்தின் மகிமைக்காக தான். பாட்டு தேவனை ஆராதிக்குதா? எஸ், ஆராதிக்குது. ஆனா அது தேவன் பிரியப்படுற மாதிரி நம்ம பாடணும், அவ்வளவுதான் அங்க கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயமே ஒழிய இப்படி பாடக்கூடாதுன்னு ஏன் சொல்ல வரோம்னா, அந்த பாடல் முறைமையை பார்க்கும் போதே நமக்கு தெரியுது இதுல கடவுள் பிரியப்பட மாட்டார், இதுல ரொம்ப அக்ரெசிவா இருக்குது, இங்க ரொம்ப ஒரு தனித்துவமா ஒரு மனிதனை பிரபலமாக ஒரு கதாநாயகனை போல காண்பிக்கிறது என்று சில பாடுகிற நபர்களை பார்க்கும்போது தெரியும். அதனாலதான் அது தவறு அப்படிங்கிறோம். இவர் பாடுற முறைமை சாலமன் சகோதரருடைய சபையிலோ அல்லது பல திருச்சபைகளை பாடக்கூடிய அந்த கண்ணியமான பாடல்கள்ல எந்த குறையும் இல்லை. உங்களுக்கு குறையா தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஏதோ சாத்தானுடைய ஆவினால் பீடிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவன் தான் எதை எடுத்தாலும் குறை பேசுவான். எப்படியாவது தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? குறை பேசி குற்றப்படுத்தி அவங்களுடைய மதிப்பை கெடுக்கணும்னு சுற்றி திரிகிற ஒரு ஆசாமி தான் பார்த்தீங்கன்னா சாத்தான். தயவு செய்து அந்த ஒரு பிசாசின் ஆவிக்கு உங்களுடைய ஆவியை இடம் கொடுத்து விடாதீர்கள் சகோதரர்களே. முக்கியமான ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன், இங்க கவனிங்க. சங்கீதத்தின் புத்தகம் 94:21 வசனத்துல, அவர்கள் நீதிமான்களுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் கூற்றம் கூடி குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்தினார்களாம். யோசிச்சு பாருங்க, ஒரு தவறு அப்படின்னா நம்ம தாராளமா அவங்கள குற்றப்படுத்தலாம், இது தப்புன்னு சுட்டி காட்டலாம். ஆனா நீங்க எந்த ரீதியில இப்படி பாடுவது தவறு அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க எந்த ரீதியில சொல்றீங்க? அப்ப எதையாவது ஒரு குற்றப்படுத்தணும், எதையாவது ஒன்று சொல்லணும். எங்கு தேடியும் எந்த விமர்சனமும் கிடைக்கல, சரி இதை எப்படியாவது தப்பான ரீதியில என்ன செஞ்சிருவோம்? விமர்சித்து காட்டிடுவோம். எப்படி வேதவசனத்தை தப்பா வியாக்கியானப்படுத்துறோமோ, ஒரு சரியான விஷயத்தை தப்பாக காண்பிக்கிறது மிகப்பெரிய தவறு தான். தானியேலை குறித்து வாசிக்கிறோம், சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் தானியேல்கிட்ட ஏதாவது ஒரு தவறு கிடைக்காதா, எப்படியாவது அவனை குற்றப்படுத்த முடியுமா அப்படின்னு அப்படியே வகை தேடி சுத்திட்டுறாங்க. ஒரு தப்பு அவன்கிட்ட காண்பிக்க முடியல. கடைசியில ஒரு முடிவு பண்ணாங்க, அவனுடைய பக்தி சார்ந்துதான் அவனை குற்றப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தானியேல் ஜெபம் பண்ற விஷயத்துல போய் குற்றம் கண்டுபிடிச்சு கடைசியில அவனை சிங்கக்கபியில போட்ட நிகழ்வை பார்க்கிறோம். அந்த மாதிரி தானியேலை குற்றம் கண்டுபிடிக்க சுத்தியும் சில ஆவிகள் சுத்திட்டு இருந்துச்சு பாத்தீங்களா? அப்படித்தான் இப்ப நீங்களும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பா இதை குறித்து நீங்க மனம் திரும்பி ஆகணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இதை குறித்து அற்புதமா ஒரு வசனத்தை சொல்றாரு பாருங்க. அன்னைக்கு சீசர்களை குற்றப்படுத்தினவர்களை குறித்து ஆண்டவர் இயேசு சொல்றார், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். ஆண்டவர் இயேசு சொல்றாரு, சீசர்களை தேவையில்லாம குற்றப்படுத்த முயற்சி பண்றாங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம். அதுக்காக குற்றம் இல்லாதவர்களை ஏன் குற்றப்படுத்த நினைக்கிறீங்க? உங்களுக்கு இரக்கம்னா என்னன்னு தெரியல அப்படிங்கிறத போதிக்கிறார். அன்பு சகோதரர்களே, உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அவங்க கிட்ட சில மிஸ்டேக்ஸ் இருக்கும், சில தவறுகள் இருக்கும். அதனால எல்லாத்தையும் சொல்லி அவங்களை அசிங்கப்படுத்தணும் அவசியம் இல்லை. எதை விமர்சிக்க வேண்டும் என்பதுக்கு வேதம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்குதோ அந்த அடிப்படையில தான் விமர்சிக்க வேண்டுமே ஒழிய எல்லாவற்றையும் விமர்சித்து அவங்களை அசிங்கப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. நம்ம அகஸ்டின் ஜெபகுமார் ஐயா கூட பேர் சொல்ல விரும்பவில்லை அப்படின்னு அவர் சொன்ன அந்த சொற்களை வச்சு எவ்வளவு கேலி கிண்டல், எவ்வளவு நக்கல் நையாண்டி உங்களுக்கு. அது அவருடைய விருப்பம்ங்க, அவருடைய விருப்பம். ஒருத்தர் பேர் சொல்லி சொல்றதும் பேர் சொல்லாம சொல்றதும் அவருக்கு அந்த உரிமை இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட சில இடங்கள்ல பேர் சொல்லாம சிலருடைய குற்றத்தை சுட்டி காட்டலையா? பந்தியில எல்லாரும் அமர்ந்திருக்காங்க, 12 சீஷர்களும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்ங்கிறாரு. ஏன் நேரடியா போய் யூதாஸ் என்னை காட்டி கொடுப்பான்ப்பா அப்படின்னு சொல்லல?
அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது. அதை பேர் சொல்லியும் சொல்றதுக்கும் பேர் சொல்லாம சொல்றதுக்கும் அவங்களுக்கும் விருப்பம் இருக்குது. நாம வீடியோ போட்டு புகைப்படத்தை போட்டு பேரை சொல்லி சொல்றோமா? சொல்லுவோம். சிலர் சொல்லாம சொல்றாங்களா, அந்த தவறு சுட்டி காட்டுறாங்களா, ஓகே செய்யட்டும். அதை கூட ஏன் கேவலப்படுத்தணும்? வேத பண்டிதர் ஸ்டான்லி ஐயாவை கூட ரொம்ப கேவலப்படுத்தி கொச்சப்படுத்துறீங்க. ஒரு சில நல்ல ஊழியர்கள் அவங்ககிட்ட சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. ஒருவேளை அந்த சின்ன சின்ன குறைகளை வேணா கண்ணியமான முறையில நாம் சுட்டி காட்டலாம். அதனால நீங்க சுட்டி காட்டவே கூடாதுன்னு சொல்லல, அதுல ஒரு கண்ணியம் இருக்கணும். சில உண்மையான ஊழியர்கள் இருக்காங்க, கர்த்தருக்கு உண்மையா ஓடணும் உழைக்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க. அவங்களையும் கூட நம்ம தரம் தாழ்ந்து பேசணுமா? நக்கல் நையாண்டி கிண்டல் செய்ய வேண்டுமா? இப்படி நீங்க கிறிஸ்தவத்துக்குள்ள பண்றதுனால உங்க வீடியோவை பார்க்குற நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்படும், நிறைய மனிதர்கள் கூட மன ரீதியாக பாதிக்கப்பட வாய்ப்புண்டு. ஏன் தெரியுமா? அவங்க எல்லாத்தையுமே இப்படி நக்கல் நையாண்டி கிண்டலா பார்த்தீங்கன்னா எந்த ஆவிக்குரிய விஷயமா அவங்க பார்ப்பாங்க? யோசிச்சு பாருங்க. அவங்க சபையில பார்க்குற எல்லாத்தையுமே அப்படிதான் பார்க்க ஆரம்பிப்பாங்க. தன் குடும்பத்துல கூட சின்ன சின்ன விஷயங்களையே பொறுத்து கொள்ள முடியாம போகிற மனநிலைமைக்குள்ள அவங்க போவாங்க. மன்னிக்கிறதுனா என்ன, மறக்கிறதுனா என்ன, விட்டு கொடுக்கிறதுனா என்ன, கிறிஸ்தவ குணாதிசயங்களை முற்றுமுடிய அழிக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது உங்களுடைய பேச்சு. கூட்டு சேர்ந்து நல்லா நையாண்டி நக்கலும் நகைச்சுவையுமாய் மக்களுக்கு அது வேணா ஒரு நல்ல ஒரு விருந்து போல தெரியலாம். சினிமாக்கள்ல சிலர் என்ன செய்வாங்க, அப்படியே இந்த மாதிரி நக்கல் நையாண்டி பேசும்போது நிறைய அதுக்கு லட்சக்கணக்கில் ரசிகர்கள் பட்டாளம் இருக்கும், அதை ரசிப்பாங்க. இன்னைக்கு அதை தாண்டி இப்போ உங்களுடைய ஷோ அந்த மாதிரி ரொம்ப நல்லா மற்றவங்களை நக்கல் நையாண்டி கிண்டல் கேலி பண்ணும்போது ரொம்ப சுவையா அநேகர் பார்க்குறாங்க. ஆனா கண்டிப்பா அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் இதனால பாதிக்கப்படும். வீட்டிலையும் அவங்க எல்லாத்தையும் சகிச்சு கொள்ள மாட்டாங்க, சின்ன சின்ன விஷயத்தையும் குற்றப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க அப்படித்தானே பண்றீங்க. பேர் சொல்ல விரும்பவில்லைன்னா உடனே அதுல உங்களுக்கு ஒரு கிண்டல் நையாண்டி போயிருச்சு. சாலமோன் பிரதர் வந்து உங்களிடமே விட்டு விடுகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணும்போது உடனே அது உங்களுக்கு குற்றமா போயிருச்சு. இந்த இடத்துல ஒரு கீர்த்தனை பாடல் பாடுனா போதும் அதையும் நீங்க குற்றப்படுத்தி பேசுறீங்க. இது என்ன நியாயம்? தயவு செய்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு குணாதிசயத்தை நீங்க சுமங்க. கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிற சிந்தையே நமக்குள்ளும் இருக்க கடவுது என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? இதுவா கிறிஸ்துவின் செயல்? இப்படி கிறிஸ்து செய்வாரா? நீங்கள் செய்வதை போல இயேசு கிறிஸ்து ஒரு வேளை இருந்தா அப்படி நக்கலும் நையாண்டி கிண்டலும் செய்வாரா? நான் அதுக்குதான் ஒரு பதிவு சொல்லியிருப்பேன். நீங்க எதை வேணாலும் செய்யுங்கப்பா, அதுல ஆண்டவர் பிரியமா இருப்பாரான்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு செய்யுங்க. உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டு மற்றவர்களையும் இப்படி அசிங்கப்படுத்துகிற, கிறிஸ்தவத்துக்கு ஒரு இழி காரியத்தை கொண்டு வருகிற இந்த செயலை தயவு செய்து சகோதரர்கள் நிறுத்த வேண்டும் என்பதே என்னுடைய காரியமா இருக்கிறது. கர்த்தர் அந்த வெளிச்சத்தையும் அந்த சீரிய சத்தியத்துக்குள்ளேயும் உங்களை நடத்தட்டும். எல்லாம் தெரியும், நாங்கள் மட்டும்தான் சத்தியத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற நினைப்பை தூக்கி போட்டுட்டு முதல்ல கிறிஸ்துவின் தாழ்மை சிந்தையை அணிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்ம யாவரையும் காப்பாராக. God bless you.